நலம் தரும் நடராஜர் தரிசனம். சிவபெருமானுக்குரிய 2 தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆனி மாதத்திலும், 2வது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும். ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் அன்று நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாகும். அன்றைய தினம் ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும், குடும்ப முன்னேற்றமும் அதிகரிக்கும். பொதுவாக நடனக்கலையில் சிறந்து விளங்க வேண்டுமானால், கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டுமானால் நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். அதற்குரிய மாதம் ஆனி மாதமாகும். ஆனி மாதம் ஒரு அபூர்வமான மாதமாகும். சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதமாகும். இம்மாதத்தில் பிறந்தவர்கள் ஆனியா என்று கேட்கும் அளவிற்கு புகழ்பெற்றவர்களாக விளங்குவர். காரணம், அந்த மாதத்தில்தான் தெய்வ தரிசனம் நடைபெறுகின்றது. அன்றைய தினம் கூத்தபிரானை வழிபட்டால் நேர்த்தியான வாழ்க்கை அமையும். ஆனிக்கு அடுத்து வரக்கூடியது ஆடி மாதமாகும். ஆடி ஓடி சம்பாதிக்கும் வாழ்க்கையில் மற்றவர்கள் வியக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆனி மாதத்தில் வரும் நடராஜர் தரிசனம் நமக்கு வழிகாட்டுகின்றது. மிதுனம் நவக்கிரகங்களில் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரிய கிரகமாக கருதப்படுகிறது. எனவே இம்மாதத்தில் நடைபெறும் நடராஜர் தரிசனம் போன்ற விழாக்களில் கலந்து கொண்டால் படிப்பில் முதன்மை பெற வழிவகுக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று முன்னோர்கள் கூறிய முத்தான வரிகளை எண்ணி பாருங்கள். மனித பிறவி எடுத்ததன் பயனே இறைவனுடைய அழகை காண்பதற்காக தான் என்கிறார்கள். அந்த இறைவன் தரிசனம் தரும் நாளில் நாம் உள்ளன்போடு வழிபட்டால் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனி மாதத்தில் உத்திரமன்று ஆடும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவர் சன்னதியில் சிவபுராணம் படிப்பார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்றும் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி என்றும் இறைவன் சன்னதியில் வாழ்க வாழ்க என்று நாம் பாடினால் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும். நம்மையும் உலகம் போற்றி கொண்டாடும். எந்த குறைபாடாக இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் உள்ள முருகி வழிபடும் இறை வழிபாட்டிற்கு உண்டு. ஆனால் அதற்கு முழுமையான நம்பிக்கை தேவை. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட திருவாசகத்தை மனமுருகி படித்து வழிபட்டால் நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையை முழுமையாக நடராஜர் மீது வைக்க வேண்டிய மாதம் ஆனி மாதமாகும். நடராஜரை தில்லைக்கூத்தன் என்றும் ஆடலரசன் என்றும் கூத்தபிரான் என்றும் அழைப்பது வழக்கம். கலைகளை கற்று உலகமெங்கும் புகழ்பெற வேண்டும் என்று விரும்பும் மாந்தர்கள் நடராஜ பெருமானை முழுமையாக வழிபட வேண்டும். அதற்கு உகந்த நாளாக ஆனி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12:35 முதல் உத்திரம் வருகிறது. 2/7/2025 புதன்கிழமை மதியம் 2:23 வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது. ஆனி உத்திர தரிசனமும் நடராஜர் அபிஷேகமும் நடைபெறுகின்ற நாள். அன்றைய தினம் இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி சிவபுராணம் பாடி சிந்தை மகிழ வழிபட்டால் நலம் யாவும் தருவார் நடராஜ பெருமான். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் சமேத நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். பெரும்பாலான ஆலயங்களில் உற்சவ விக்கிரகமாகவே காட்சி தருவார். ஆனால் பேரையூர், ஊட்டத்தூர் போன்ற சில இடங்களில் கல் விக்கிரகமாக நடராஜர் சிவகாமி அம்மன் தோற்றம் இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்க நினைப்பவர்கள் வாய்ப்பு அமையும் பொழுது சிதம்பரம் போன்ற நடராஜ பெருமான் வீற்றிருந்து அருள் வழங்கும் ஆலயத்திற்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடலாம். மற்ற நாட்களில் மாதந்தோறும் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் விரதமிருந்து இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யலாம். அருகிலுள்ள சிவாலயங்களிலும் சென்று வழிபாடு செய்யலாம். நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் போது பால் அபிஷேகத்தை பார்த்தால் பலன்கள் அதிகம் கிடைக்கும். பன்னீர் அபிஷேகத்தை பார்த்தால் எண்ணிய காரியம் நடைபெறும். சந்தன அபிஷேகத்தை பார்த்தால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். நாம் வாழ்வாங்கு வாழ வெற்றிகளை குவிக்க தில்லைக்கூத்தனை ஆனி உத்திரத்தில் வழிபடுவோம். தேனினும் இனிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம்.